ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நான் பிரசித்தியா விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணியிருந்தோம். குக் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பராக கம்மி பட்ஜெட்டில் எப்படி இருந்துச்சு அந்த ரூமு, எங்கே தங்கணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்தாங்கன்றதான் எனக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே வீடை சுற்றி பார்க்க போலாம். ஸோ நம்ம 31st ஃப்ளோரில் பி பிளாக்ல 9th ரூமில் இருக்கோம். ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் பிரசித்தியா. ஹாய் ரோமா. இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட் டோரை காமிச்சிடலாம். இந்த டோரில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, பிரைவசி லாக். பிரைவசி லாக். அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுறது எப்படிப்பா? அதை கூட பரவாயில்ல, நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாத மாதிரி இது பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். இன்னைக்கு லாஸ்ட் டே அட் மலேசியா. எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு கிச்சன் யூனிட், அதில் ஒரு ஃப்ரிட்ஜு. ஸோ நல்லா ஆக்டிவேட் ஆகிற ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறமா ஒரு என்ன சொல்றது, ஒரு மாடுலர் கிச்சன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் இருக்கு, ப்ளஸ் வந்து பால் பவுடர் அம்மா கொண்டு வந்தாங்க அது, ப்ளஸ் பாத்திரம்லாம் இருக்கு, கப்பு. இங்கே பாருங்க, எல்லா பாத்திரமும் இந்த ட்ரேல இருக்கு. ஸோ நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் மேலே எதுவுமே குக் பண்ணல, எல்லாமே அம்மு தான் குக் பண்ணா. இங்க இத ஓபன் பண்ணீங்கன்னா சிம்னி ஆன் ஆயிடும். பாருங்க, ஓபன் பண்ணு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. நாங்கள் எதுவுமே குக் பண்ணல, அம்மு தான் குக் பண்ணா. ஸோ குக்கிங் வேலை எங்களுக்கு எதுவும் இல்லாதனால இங்கே க்ளீனாக இருக்குது கிச்சனு. அங்கே பாருங்க யூனிட். இதை முடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு டைனிங் ஏரியா. அதில் 3 சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனு, இன்டர்காம் ஃபோன் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வால் ஹேங்கிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இங்க டிவி இருக்கு. நார்மலா வந்து நம்ம வெளிநாட்டுலாம் போயிட்டா நம்மளுக்கு பிடிச்ச டிவி பார்க்க முடியாது, யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச சேனல் பார்க்க முடியாது. இது வந்து ஆண்ட்ராய்டு டிவி, அதனால யூடியூப், ஹாட் ஸ்டார் எல்லாமே வருது, அதனால ஈஸியா இருக்கு. ஜன்னல் இருக்குப்பா, அதில் நம்ம பார்க்கல. இங்க ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க, ஒரு டீ பாய், அதுக்கப்புறம் இது ஒரு பில்லோ, சைட் பில்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் ஒன்று வாங்க, அதை உடைச்சிட்டா ரோமா. எடுத்து மேலே வையே, அம்மா வந்து அடிப்பா. ரூம்ல வந்து தனி பெட்ரூம்க்கு டோரே கிடையாது, ஃபுல்லா ஒரு ஹால் ஸ்பேஸ் தான். அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஷெல்ஃப் மாதிரி வச்சு அழகழகா கியூட்டீஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், பெட்டு, ஒரு ஸ்மால் பெட்டு. மாஸ்டர் பெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஒரு கிட்ஸ் படுத்துக்கலாம். ஸ்மால் பெட்ல ஒரு கிட் படுத்துக்கலாம் தனியா, இல்லை ஒரு பெரிய அடல்ட் படுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோஃபா கம் பெட்டு, இது சோஃபாவும் மாத்திக்கலாம். இங்க வந்து ஒரு சேர், ரெஸ்டிங் சேரு. இங்க ரைட்டிங் டேபிள், அப்புறம் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, மேக்கப் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து சரஸுக்கு ஃபேவரட் யூனிட், மேக்கப் யூனிட், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப். நம்ம ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நம்ம ஹேங்கர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சரசு பிடிச்சிருக்கா அந்த ரூமு. ரெஸ்ட் ரூம் ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். மலேசியால தானே நடந்துட்டு இருக்கோம், ஆனா எனக்கு ஒரு தமிழ்நாட்டுல படிக்கட்டுல நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆதவன் பார்த்து ஆதவன் வெயிட்ஸ்ல இருக்கா. ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஒரு ஹேண்ட் ஷவரு, ஒரு ஷவர், 2 யூனிட்டும் இருக்கு. ஹாட் வாட்டர் வரும், கோல்ட் வாட்டர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரஸோட பொக்கிஷத்தை பாருங்கள், அயன் பாக்ஸு, ஹீட்டரு, எல்லாமே ட்ரையரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த டீ பாய் கீழே வந்து போட்டிருக்க ஒரு ஃப்ளோரிங் மேட், அதுவும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன டீ பாய் மாதிரி இருக்குது. 4 பில்லோஸ் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி பில்லோஸ் 4 இருக்குது. ஒரே நிமிஷம், இது 31st ஃப்ளோர்னால இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா சிட்டியே சூப்பராக தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோட்டலில் போட்டோம்னா ஏகப்பட்ட காஸ்ட்டாக வரும். ஆனால் நாங்கள் இங்கே தங்கினது வெறும் 2000 ருபீஸ் தான் இருக்கும். பால்கனி வியூ பாருங்கள். நான் சொன்னேன்ல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியே தெரியும். அந்த பிளாக், அதாவது ABCD 4 பிளாக் இருக்குது. நம்ம A பிளாக், B பிளாக்ல இருந்தால் ட்வின் டவரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சில யூனிட்டில் வந்து வாஷிங் மிஷினும் கொடுத்துருக்காங்க. பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஷட்டில் கோர்ட் இருக்குது. இங்கேருந்து 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒன்று 5th இருக்குது, இன்னொன்று வந்து 37th இருக்குது. 5th இருக்கிறது வந்து கிட்ஸ் பூலு, 37th வந்து இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஏதாவது நேற்று பிரசித்தியெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்தான். ஓவரால் பிளாக்ஸ் பாருங்கள், இன்னும் 37 ஃப்ளோர்ஸ் இருக்காங்க. 31st இருக்கும். அதில் சூப்பராக இருக்குது. லாங் கர்டன்ஸு, 2 விண்டோஸு,
இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு யூனிட்டு சேர்ஸு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அம்மு ரூமில் வாஷிங் மிஷின் கூட இருக்குது. ரோமா பாருங்க கொஞ்சம் போட்டு உடனே அவ்வளோ அழகாக சொல்லுது. ரோமா முதல்ல ரொம்ப டோரிமான் ஊடியா எல்லாமே அவளுக்கு தெரியுது. இவன் ரொம்ப ஒம்புழுப்பான்னு பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் தான் ஒம்புழுத்தா. சமத்தா சாப்பிட்டுட்டு எல்லாமே விளையாண்டுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணா. ஹாப்பியாக இருந்தியா? இன்னைக்கு என் ட்ரெஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அவரு சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ். ஆக்சுவலாக உனக்கு ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்குது. சரசு சட்டியாக இருக்குது. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். சரசு பொறுப்பாக வந்து எடுத்து வச்சதை கரெக்டான மேற்பார்வை பண்ணுறா நேசமணி சூப்பர்வைசரு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இதில் வீடு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப விட்டு போவே மனசு இல்லை. இங்கே ஒரு வீடு வாங்கி வேணா தங்கிக்க. இங்கே வேறு வீடு வாங்கி எடுத்து வேணா வேலைக்கு வந்துடலாவா? நீங்கள் வேலைக்கு போக மாட்டான். ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்ப இதே டைலாக் மாறவே இல்லை. கோவாவில் தங்கிட்டோம், சிங்கப்பூர்ல வாழலாம். நல்ல எண்ணங்கள் இருந்தால் எப்படி வேணா வாழலாம். வா, நாங்கள் பர்ஃபெக்டாக டைமுக்கு கீழே இறங்கி வந்துட்டோம். 10:15க்குலாம். அம்மு இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா. மேகி செஞ்சு கொடுத்துட்டா. ரோமா பிரசித்தியா இங்கே உட்காந்து மேகி ஊட்டிடுறேன். ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரூமை போய் செக் அவுட் ப்ரொசீஜர் கேட்டுட்டு செக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ராஜா பகவத்ரியாவை சாப்பிடு பிரசித்தியா. இப்போ பிரசித்தியா வந்து 37th இருக்க ஸ்விம்மிங் பூல், இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் பார்க்கணும். அதனால் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஜிம் இருக்குது, வேணும்னா அதிலே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஷட்டில் கோர்ட் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, அது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா அம்யூனிட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷட்டில் வேறு, டென்னிஸ் பால் விளாடுறது எல்லாம் ஃப்ரீ டு யூஸு. ஏ பிளாக் இங்கே அங்கே இருக்குது. ஏ பிளாக்கு தப்பாக நடந்து வந்துட்டோம். சி பிளாக் வந்துட்டோம். பிளாக்காக இருக்குது, ஏகப்பட்ட பிளாக்ஸு. நம்மளுக்கு கொடுக்குற கீழே வந்து அக்சஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அக்சஸ் கீயை வச்சுட்டு நம்ம எந்த பிளாக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிளாக் வேணால் போய்க்கலாம். ஸோ நம்ம ஏ பிளாக் ஃபுல்லாக வந்துட்டோம். இப்போ நேராக 37th floor போய் அதை பார்க்க போகிறோம். பிரசித்தியா, உனக்காக தானே மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. இதுதான் ஸ்விம்மிங் பூல். நான் வரல கண்ணு, அதான் வரேன். ரெஸ்டாரண்ட் பாஸ் அங்கே இருக்கு. ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது? அந்த பக்கம். ஓ, ரெஸ்டாரண்ட்டே சூப்பராக இருக்குல்ல. மேலே போய் பார்த்தோன்னா வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூலு. இங்கேருந்து பார்த்தா சிட்டியில் இருக்க எல்லா பில்டிங்ஸும் தெரியும். பிரசித்தியா ரொம்ப அப்செட் ஆகிட்டா. எல்லாம் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிருந்தாங்க. பிரசித்தியா, நம்ம வேற விட்டுட்டோம். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அப்படியே பார்த்துட்டே குடிக்கலாம். சரிப்பா, நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டே பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மலேசியா வரும்போது நல்லா எப்போ பார்த்துக்கலாம். போ, ஹாப்பி. ரெசிபியை பார்த்தோம் அப்படியே அப்செட் ஆகிட்டா. சூப்பராக இருக்குது பாருங்க, வியூவே பயங்கரமாக இருக்குது. பார்த்தா சத்தியமாக குளிக்கல. இப்போ தூங்கிட்டு இருந்தேன். வெந்திரிச்சானா நான் போய் குளிச்சுக்கிட்டேன். நல்லா இருந்தது. ஆனால் குளிச்சா ட்ரெஸ்ஸு காயாதுக்கு. நான் 4th floor. ஓ, இந்த லிஃப்ட் டேரெக்டாக வந்துருக்கோம். நம்ம லூஸ்லாம் இருக்கிறத போயிட்டு வந்தோம். இந்த டேரெக்டாக டாக் வெளியிலே போயிடும். ஆமாம், ஸ்விம்மிங் பூல்லாம் காலையில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி நாங்கள் நைட்டு வராமல் விட்டுட்டோம். இங்கே 7 to 10 மார்னிங் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு 10 மணி வரை இருக்குமாமா. பட் நேற்று கீழே குளிச்சதோட இங்கே ஃபுல்லாக கீழே மேலேயும் குளிச்சுருந்துருக்கலாம். ஜாலியாக ஒரு டே எங்கேயும் சுத்தாமல் என்ஜாய் பண்ணியிருக்கலாம்ல. சரி கூட எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கு தெரியல என்ன பண்ணுறது. பிரசித்தியா, டோன்ட் அப்செட். ஃப்ளாஷ்பேக். இதுதான் நாங்கள் குளித்த ஸ்விம்மிங் பூலு. 5th floor இருக்குது. செமையாக இருந்துச்சு. ஃபேமிலியோட வைப் பண்ணுறதுக்கு குழந்தைங்களாம் செமையாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா மறக்காமல் 37th floor ஏ பிளாக்ல இருக்க இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூலை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு 7 to 10 லைட்டிங்கோட அங்கே குளிச்சோன்னு வச்சுங்களேன். என்டையர் மலேசியாவை லைட்டிங்கோட கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு சிட்டியை பார்த்தா அப்பப்பப்பா சான்ஸே இல்லை. நாங்கள் அதை லிட்டரலாக மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்கோ. ஒரு வழியாக ரூமை செக்இன் பண்ணிட்டோம். கரெக்ட் டைமுக்கு 11 o'clock. நாங்கள் வேறு பயந்துக்கிட்டே இருந்தோம் என்ன ஆகும்னு. ஆனால் ரூமெல்லாம் செக் பண்ணவே இல்லை. எவ்ரி திங் இஸ் ஓகே, நத்திங் டேமேஜ்னு கேட்டால் எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு கேட்டு கொடுத்துட்டான். வரப்போ ரொம்ப டெரராக இருந்தானுங்க, போகிறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கானுங்க. அவ்வளோதான் விஷயம். பேக் பார்த்தீங்களா, எல்லாம் பெட்டி படிக்கலாம் ஏறி இருக்கு. எவ்வளோ லக்கேஜ் வரும்னு தெரில, பார்ப்போம். எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு சாப்பிட எங்கே வந்திருக்கோன்னா நாசிக் எந்தர் பெலிட்டா அந்த ஹோட்டலுக்கு அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே எல்லா ஃபுட்ஸும் கிடைக்குமா, ஹெவியாகவும் சாப்பிட்டுக்கோங்க வேணும்னா அப்படின்னாரு. எப்படின்னு சாப்பிடலாமா? சரசு நீ ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. என்ன
எனக்கு அந்த அங்கிள் தான் இறக்கிட்டாங்கன்றா. உனக்கு கொடுத்தாங்களா? தேங்க்யூ சார் அங்கிளுக்கு. இப்படி வண்டி வேணும்னா அங்கிளை கூப்பிடுங்க. கணேஷ் அங்கிள் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வெக்கப்பட்டிருக்கிறா. சரி வா சாப்பிடலாம் வாங்க. இது நல்ல பெரிய ஃபுட் கோர்ட்டு, இங்கே எல்லாமே கிடைக்கும் போல். அவர் சொன்ன மாதிரி ஸ்டால்ஸ்லாம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. சரசிங்க பஃபே மாதிரி ஓடிட்டு இருக்கு. சாப்பாடு அதுக்குள்ளே கறி எது வேணால் ஆட் பண்ணலான்ற மாதிரி எல்லாம் ஸ்டால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சரசு வந்து அதை பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லலாம். நானும் சரசும் அது என்னன்னு பார்த்து ஆர்டர் பண்ண வந்திருக்கோம். இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இங்கேருந்து சுற்றுற நேரம் ஏர்போர்ட் தான் போவோம். ஏர்போர்ட்டில் போய் எம்சி கேஎஃப்சியில் தான் ஒன்று சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இது என்ன கான்செப்ட்னா மீல்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதுக்குள்ளே எந்த கறி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன், மட்டன், ப்ரானு, கிராபு, ஃபிஷ்ஷு, முட்டை, அது கூட வெஜிடபிள்ஸு. நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இருந்துச்சு. நாங்கள் பீன்ஸு உருளைக்கிழங்கு வாங்கினோம். எல்லாமே பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. இதை அப்படியே குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் சாப்பிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஃபுல் லெக் பீஸ் வாங்கிட்டோம். நான் சொன்னல வெஜிடபிள்ஸ், இதுக்கும் பைசா நம்ம பே பண்ணோம். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு ரேட்டு. சரசு பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வாங்கிக்கிட்டா. அண்ணன் பேர் அஜ்மல், தஞ்சாவூர்காரரு. நம்மளுக்கு வந்து சாப்பாடுலாம் எப்படி எடுக்கணும் திருச்சி தான் சொல்லிட்டோம். என்ன எப்படி எடுக்கணுன்றதை நீட்டாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் எடுக்க முடிஞ்சது. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. செம காம்பினேஷனாக இருக்குது. முடிச்சுட்டு பிரியாணி இருக்குது, பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, பிள்ளைங்களாம் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நரேன் வந்து ரொட்டி கேனாய் ஆர்டர் பண்ணார். நேற்று அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால. ப்ளஸ் நாங்கள் 2 சிக்கன் கறி கேட்டோம். அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. குழம்பு அதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. 2 வேறு டேஸ்ட்டில். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கனும் வாங்கினோம். அந்த போர்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தாங்க. மித்ரன், தக்ஷிகா, ரோமா, அப்புறம் பிரசித்தியா. சரசும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சப்பாத்தி அதிகமாக ஆர்டர் பண்ணாலும் எனக்கு அதை கொடுத்து என்னை சாப்பிட வச்சுட்டாங்க. நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் எங்கே போனோம், பிரசித்தியா யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி நம்ம ஃப்ரெண்டானாங்க, என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் ஃபன் பண்ணோன்றது தான் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். பை பாய்.